ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பிக் பாஸ் சீசன் 1 கண்டஸ்டன்ட் எல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சீசன் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து அடுத்ததா சீசன் 2 கண்டஸ்டன்ட் எல்லாம் யாரு, இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல் சீசன் வெற்றிகரமா முடிஞ்சது. ஸோ 2வது சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்தது. யாரெல்லாம் கண்டஸ்டண்டா இருப்பாங்க, எப்படிடா அமையும் அப்படின்னு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ஹோஸ்டா வந்து மீண்டும் கமலஹாசன் அவர்களே வந்தாரு. ஸோ ஒரு சீசன் 2 கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆர்டர் படியெல்லாம் வந்து சொல்லல. ஸோ ரேண்டமா தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எடுத்து சொல்றேன். ஸோ அதுல முதல் நபரா வந்து ஷாரிக். ஸோ அவருக்கு பெரிய பின்புலம் வந்து இருந்தது. உமாரியாஸ் அண்ட் ரியாஸ் கான் இவங்களுடைய பையன். அதனால அந்த அடையாளத்தோட உள்ள வந்தாரு. ஓப்பனிங்ல இருந்தே எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய கேம் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய ட்ராவல் அண்ட் விமர்சனங்களுக்கும் உள்ள ஆனார். ஏன் அப்படின்னா இந்த சீசன் 2ல இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய குரூப்பிசம் அப்படிங்கறத வந்து ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு குழுவா மட்டுமே செயல்பட ஆரம்பிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 டீம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருங்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அதே மாதிரி மேஜரா நிறைய பேர் வந்து இந்த குரூப்பிசம்குள்ள உள்ள அவங்களை அறியாமலே வந்துட்டாங்க. ஸோ ஷாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீச்சான பிளே வந்து கொடுத்தாரு. ஃபைனல் வரைக்கும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அது பெருசா வந்து அவருக்கு நடக்கல. ஆஃப்டர் பிக் பாஸுக்கு பிறகு சின்ன சின்ன படங்கள் வந்து அவரை தேடி வந்தது. சில படங்கள்ல வந்து கதாநாயகனாவும் வந்து ரோல் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ வரைக்கும் வந்து சினிமாவில் தன்னுடைய கெரியருக்காக ஒரு பெரிய போராட்டத்தோட தான் வந்து அதை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வந்து அவர் காதலித்த பெண்ணோடு அவருக்கு திருமணம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்ததா முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா தத்தா. ஸோ தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் மாதிரியான படங்கள்ல வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட்டா கொடுத்த ஒரு பொண்ணு உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுடைய பேட்டர்னே வேற, பர்ஃபார்மன்ஸே வேற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து இந்த ஹிட்லர் ரூல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து தி பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப அரகண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து வாங்கினாங்க. பட் அவங்களுடைய ரோலை தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களே நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இவங்களோட ஓவர் டாமினன்ஸ், அரகன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெகட்டிவா வெளியில பேசப்பட்டாலும் வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து கிடைக்கிற படங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீப காலங்கள்ல ரியாலிட்டி ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா தன்னுடைய ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் விஜய் டிவியுடைய ஆஸ்தான நபர் தாடி பாலாஜி. ஸோ இவரை வந்து பிக் பாஸ்குள்ள கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவர் வந்து கண்டஸ்டண்டா இருக்கிற அதே நேரத்துலதான் வந்து அவருடைய மனைவி நித்யா பாலாஜியை வந்து கண்டஸ்டண்டா உள்ள வந்து அனுப்புறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் அப்ப வந்து செப்பரேட்டா ஆயிட்டாங்க. அபிஷியலா அவங்க 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய புகார்கள் அவர் மேல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ 2 கணவன் மனைவியை வந்து உள்ள வச்சு எப்படி வந்து அந்த கேம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா நித்யாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சக கோ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தாடி பாலாஜியை நிறைய இடங்கள்ல ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஆனா தாடி பாலாஜி தான் நிறைய இடங்கள்ல எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியாதா, ஒய்ஃபை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. அதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி எதுவுமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே கேமை வந்து முடிச்சுட்டு நம்ம போக வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்டும் ஆனாரு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நித்யா பாலாஜியும் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் இவர் அவாய்ட் பண்றதுலதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்ததே தவிர கேமுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கான இன்வால்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்களுக்கு வந்து நிறையவே கிடைச்சது. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸுக்கு பிறகு தாடி பாலாஜி விஜய் தொலைக்காட்சியுடைய சில நிகழ்ச்சிகள்ல வந்து நடுவரா வந்து பங்கேற்று நடத்திட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து பெரிய நிகழ்ச்சிகள் வந்து அவ்வளவா வந்து அவரை பார்க்க முடியல. நித்யா பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்ட்ரி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான கட்சியில வந்து உள்ள போய் உறுப்பினரா வந்து ஜாயின் பண்ணி அதுக்கான பாத்தே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த். ஸோ இவங்க ஐஸ்வர்யா தத்தா அண்ட் மகத் இந்த 3 பேரோட டீம் வந்து யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு காம்போவா இருந்தது. இவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஓவர் டாமினேஷனா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து கவர்ச்சியா தான் எப்பவுமே ட்ரெஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த எந்த சீசன்லயும் வந்து இவங்க அளவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பண்ணவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து யாஷிகா ஆனந்த் வந்து சம்பாதிச்சாங்க.
பட் ஃபைனல் வரைக்கும் அவங்களால பெரிய விஷயங்கள் வந்து கொடுக்க முடியல. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சில படங்கள் வந்து சூஸ் பண்ணி நடிச்சாங்க. பட் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது. கார்ல வந்து நண்பர்களோட வந்து அவங்க போறப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுல உடன் பயணித்த அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஸ்பாட்டிலே வந்து இழந்தாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்து இப்போ வந்து சில படங்கள் வந்து கமிட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் வந்து வில்லனா ஒரு டெரரான ஆளை இறக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 90ஸ்ல வந்து ரொம்ப பெரிய பாப்புலர் வில்லனா இருந்த பொன்னம்பலம் அவர்களை வந்து இந்த சீசனுக்குள்ள இறக்குனாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல தான் வில்ல, நிஜத்துல நான் ரொம்ப சாஃப்ட், நான் ஒரு டிவோட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த பிளே வந்து நிறைய இடங்கள்ல கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த இடத்துல ரைஸ் ஆவாரு, இது வந்து வேற லெவல்ல பண்ணிடுவாரு அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப அமைதியா சாந்தமா வந்து பொன்னம்பலம் இருந்துட்டு போயிட்டாரு. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்த்த கண்டென்ட் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கல. அவர் வந்து ஃபைட் பண்ணுவாரு ரியல் லைஃப்லயும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி வச்சிருந்தாங்க. பட் அவர் வந்து பேசிக்கா நான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ரோலை வந்து பிளே பண்ணிட்டு வெளியில போனாரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணாரு பொன்னம்பலம். ஸோ அவருக்கு இருந்து 2 கிட்னியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அதற்கான பண தேவையும் இருந்தது. அந்த நேரத்துல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தான் இவருடைய ஒட்டுமொத்த அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் தேவையான பணத்தை வந்து கொடுத்து அவருக்கு வந்து ஒரு பெரிய லைஃபை கொடுத்ததை இப்போ வரைக்கும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சூப்பர் ஸ்டார் உட்பட சில நடிகர்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட தன்னுடைய ஹெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃபை வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு தன்னுடைய லைஃபை வந்து அழகா லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிக் பாஸ் சீசன் 2 ஒரு சூப்பரான யூத்ஃபுல்லான ஹீரோ அப்படிங்கிற மெட்டீரியலா வந்து பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான் அடுத்த கண்டஸ்டன்டான மகத் ராகவேந்திரா. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவரு, ஐஸ்வர்யா தத்தா, யாஷிகா ஆனந்த் எல்லாருமே பயங்கர டீமா இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதை தான் இருந்தது. இவங்க விட்டு வெளியில வந்திருந்தாலே அவருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா கிடைச்சிருக்குமோ, ஐ மீன் நல்ல கமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் வந்து இருந்தது. பட் அதை பத்தி எதையுமே கவலைப்படாம நான் உள்ள ஜாலியா இருக்க வந்தேன், நான் இதுதான் இப்படிதான் இருப்பேன், வெளியிலேயும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியோட உள்ள வந்துட்டு பிளே பண்ணிட்டு வெளியில போயிட்டாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் அவரோட ரொம்ப நாள் லாங் டைம் காதலியை வந்து கரம் பிடித்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளும் பெற்று அவரோட லைஃப்பை வந்து அழகா வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான கேரக்டர்கள் வந்து வர்ற பட்சத்தில் அதை சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவாவும் சில வெப் சீரிஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சீசன் 2 இன்னொரு முக்கியமான கண்டஸ்டண்டா வந்து டேனியல் ஆனி போப், இவரை தான் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு கூலாயிட்டாப்ல அப்படிங்கிற அந்த காமெடி ஒன்று மூலமா வந்து பயங்கர ஃபேம்ல இருந்த டேனி டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் புது ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய டெலிவிஷன்ல வந்து ஒரு ஆங்கரா ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒர்க் பண்ண ஒரு நபர். அதனால இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்து எல்லா விஷயங்களுமே அவருக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. உள்ள கண்டஸ்டண்டா வந்த சில வாரத்துல நிச்சயமா ஃபைனலிஸ்டா ஆகிறதுக்கான தகுதி வந்து டேனிக்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு நபர். ஆனா சடார்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ல இருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி கேம் பிளே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பெருசா கை கொடுக்காம ஷார்ட் பீரியட்லேயே வந்து அவரும் எலிமினேட் ஆயிட்டாரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் அவரை நேர்ல மீட் பண்ணப்பையும் சொன்னேன், ஃபைனலிஸ்டா வர அளவுக்கான எல்லா விஷயங்கள் ஃபேன் பேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு எங்க என்ன மிஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப லாஸ் ஆச்சோ அப்பவே வந்து எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிலா சொல்லியிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் தட் டேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாவே லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நிறைய முக்கியமான கேரக்டர்கள் வந்து டேனியை தேடி அவரும் வந்து படங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா நடித்து கொண்டிருக்கிறார். சீசன் 2 இன்னொரு அன்நோட்டிசபிள் கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி. இவங்க ஒரு மாடல் நடிகை. இதெல்லாம் பின்புலமும் இருந்தாலும் இங்க பெருசா வந்து அவங்களுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு பெருசா அமையல. அதனால அவங்க வந்ததும் போனதும் வந்து பெருசா வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாம அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மாடலிங் துறையில அவங்க சில ரோல்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. சீசன் 2 இன்னொரு முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனனி ஐயர். ஸோ விஷபாட்டில் அப்படிங்கிற பெயரை வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்டான நேமா வந்து கொடுத்தாங்க. பொதுவா இந்த மாதிரியான பேர் கொடுக்கறப்ப அது வந்து ஒரு மாதிரி ஊண்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. விஷபாட்டிலுங்கிறது என்ன ரொம்ப பெருமைப்பட்டு காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கக்கூடிய ஒரு பேர் கிடையாதுல்ல. பட் ஜனனி வந்து அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட சமீப காலங்கள்ல அவங்கள வெளியில சில இடங்கள்ல பார்த்தா கூட விஷபாட்டில் அப்படிங்கிறத கூப்பிடுறத நல்லா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய
இம்பாக்டை வந்து அவங்களுடைய ரோல் பிளேல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிக் பாஸ் சீசன் 2 முடிஞ்சு அவங்க எவிக்ட் ஆகி வெளியில போனதுக்கு பிறகு அவங்கள தேடி வரக்கூடிய டீசென்டான ரோல்ஸை சூஸியா வந்து செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வெப் சீரிஸையும் வந்து சூஸியா செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு பர்சனல் லைஃப்ல பெருசா ஏதாவது விஷயங்கள் இம்பாக்ட் ஆச்சா அப்படின்னா அது வந்து இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா அவங்க இருக்காங்க. சீசன் 2ல இன்னொரு முக்கியமான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்த் வைத்தியநாதன். விஜய் டிவியோடைய ஆஸ்தான ஒரு நபர். சூப்பர் சிங்கருக்கு வந்து வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரெடிட் வந்து அவருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து இந்த சீசன் 2ல வந்து உள்ள விட்டுட்டு நிர்வாகம் வந்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் வந்து முன் வச்சாங்க. ஏன் அப்படின்னா அவரை எல்லாருமே வேற மாதிரி மக்கள் வந்து பார்த்துட்டு உள்ள வந்து அவரை எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம கூட்டத்தோட கூட்டமா வந்து வச்சதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கண்டனங்களையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன்ஸை வந்து கண்டஸ்டண்டா கொண்டு வர்றதை நிர்வாகம் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அனந்த் வைத்தியநாதனை பொறுத்த வரைக்கும் அவன் நீவன் படத்துல அவர் பிளே பண்ண ரோல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நெகட்டிவான இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்ததுன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அந்த வருத்தம் வந்து பிக் பாஸ் சீசன் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சதா அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து ஃபீல் பண்ணவும் செஞ்சிருந்தாரு. அதை பற்றி தொடர்ந்து பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சீசன் 2ல சிங்கரா தன்னுடைய என்ட்ரியை கொடுத்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா என்எஸ்கே. ஸோ அந்த என்எஸ்கே அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே தெரியும். என்எஸ் கலைவாணர் அவர்களுடைய பேத்தி தான் இந்த ரம்யா. ஸோ இண்டஸ்ட்ரியில ஒரு பாப்புலர் சிங்கர். இவங்களை வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா உள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ரோல் பார்த்த வரைக்கும் அப்படின்னா கேம்ல வந்து இன்வால்வ்மெண்ட்டோட பிளே பண்றது, டாஸ்க் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு பண்றது, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரியான பல பாசிட்டிவான விஷயங்களை வந்து ரம்யா வந்து ஏர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி சில நெகட்டிவான ஷேட்ஸும் வந்து இவங்களுக்கு கிடைச்சது. இந்த சீசன்ல இருந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியில போனதுக்கு பிறகு அவங்களுடைய கேரியர் வைஸ் பெருசா ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. பட் அவங்கள தேடி வரக்கூடிய சில விஷயங்களை வந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீசன் 1க்கு எப்படி வந்து ஒரு பரணியோ அதே மாதிரி அதே முகத்தோற்றமுடைய ஒரு நபரா வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த நபர் தான் சென்ட்ராயன். ஸோ பரணி அண்ட் சென்ட்ராயன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில தான் இருப்பாங்க. அப்படிதான் வந்து சென்ட்ராயனை உள்ள வந்து கொண்டு வந்தாரு. இவரும் வந்து ஓப்பனிங்லேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. ஏன்னா உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா வந்து சேர்ந்து பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப சென்ட்ராயனை வந்து நிறைய பேர் சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு குறை இவர்கிட்டையும் இருந்தது. ஸோ ஃபைனலா எவ்வளவு தூரம் வந்து அவரால் இந்த சீசன்ல போராட முடியுமோ அதுவரை போராடி விட்டு எவிக்ட் ஆகி இவரும் வந்து வெளியில போனாரு. எவிக்ட் ஆனதுக்கு பிறகு இவரை தேடி வரக்கூடிய படங்கள் ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீட்டா பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் தன்னுடைய பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் மாமி ரோல் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்தாஜ். ஸோ 90s கிட்ஸ்க்கு வந்து மும்தாஜ் யார் அப்படிங்கிறது தெரியும். அவங்க பண்ண படங்கள் தெரியும். அவருடைய பாடல்கள் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு பாட்டு வந்து மறக்க முடியாத அளவுக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் விஷயங்கள் கொடுத்தவங்க தான் மும்தாஜ். மும்தாஜ் ஏன் சீசன் 2க்கு கண்டஸ்டண்டா வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. பட் இருந்தாலும் தன்னோட இன்னொரு சைடு வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சாங்களா இல்ல என்ன அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லல. பட் இங்க வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரூப்ல எல்லாருக்கும் வந்து சமைச்சு போடுறது, கிச்சன் விஷயங்களை வந்து ஒரு மாமி எப்படி கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, தன்னுடைய ஃபேவரட்டான ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது, இந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எவிக்ட் ஆகி வெளியிலையும் போனாங்க. ஆஃப்டர் எவிக்ஷன் வந்து மும்தாஜ் வந்து பெருசா படங்கள்ல எதுவும் கமிட் ஆகி அவங்க நடிக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ சில வீடியோக்கள் வந்து நான் பார்க்க முடியுது. ஏன்னா அப்படின்னா இஸ்லாத்தை வந்து முற்றிலுமாக வந்து பற்றி கொண்டு அதற்கேற்ற சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பழைய வீடியோக்கள், தன்னுடைய பழைய படங்களுடைய விஷயங்கள் பத்தி யாரும் தன்கிட்ட பேச வேணாம், அதை மறந்துடுங்க, எங்கேயாவது சோசியல் மீடியாக்கள்ல இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு வந்து தன்னை வந்து முழுசா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 2ல இன்னொரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் மமதி சாரி. ஸோ விஜய் டிவியோடைய ஒன் ஆஃப் த ஆஸ்தான ஆங்கரா வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சீனியரான ஆளும் கூட. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேம் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ள போனா ரொம்ப சாஃப்டான ஒரு கேம் தான் வந்து மமதி சாரி கொடுத்தாங்க. ஸோ அதற்காக வந்து சீக்கிரமா வந்து எவிக்ட் பண்ணி அவங்களை அனுப்பிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு பிறகு ஆங்கரிங் தொடர்ந்து பண்ணுவாங்களா மமதி சாரி அப்படின்னு எதிர்பார்த்தப்ப புக்கை கையில எடுத்துட்டு ரைட்டரா வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நிறைய புத்தகங்களை இப்போது வரைக்கும் எழுதிக்கிட்டு வர்றாங்க மமதி சாரி.
சீசன் 2 பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு மூலமா என்ட்ரி கொடுத்தவங்க தான் விஜயலட்சுமி ஃபெரோஸ். ஸோ சென்னை 28 படத்துல வந்து அவங்கள கதாநாயகியா நீங்க பார்த்திருப்பீங்க. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு மூலமா என்ட்ரி கொடுத்ததுனால உள்ள யார் யார் எப்படி விளையாடுறாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போன ஒரு நபரா உள்ள போனாங்க. இருந்தது கொஞ்ச நாட்கள் தான் அப்படின்னாலும் த பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜயலட்சுமியோடைய கேம்லேயே வந்து நிறைய இடங்கள்ல தெரிஞ்சது. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ரிசீவ் பண்ணாங்க, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கமிட் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னா அது பெருசாக பண்ணலை. ஆனால் இன்ஸ்டாகிராம் அண்ட் விஷயங்களை திறந்தா பெரிய இன்ஃப்ளூயன்சராக வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. ஸோ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டாங்க விஜயலட்சுமி. சீசன் 2 உடைய முக்கியமான போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்விகா. ஸோ இவங்க தான் வந்து டைட்டில் வின்னர். ஸோ பிக் பாஸ் உடைய வரலாற்றில் வந்து 2வது சீசன்லேயே ஒரு பெண் போட்டியாளர் வந்து டைட்டில் வின் பண்றது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ரித்விகாவுடைய கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறதே எங்கேயுமே தெரியாதுங்க. சைலண்டா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள வந்து அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க ஹவுஸ்மேட்ஸ். அதே மாதிரி வெளியிலே வந்து அவங்களுக்கு அப்படி வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க, அதுலயே பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய இடங்கள்ல ஒரு ஹியூமன் எமோஷனோட வந்து ரித்விகா வந்து பிளே பண்ண ஒரு விஷயம் தான் அவங்கள ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் அவங்களுக்கு டைட்டிலையும் வின் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னரா ரித்விகா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கொட்டி கொட்டி கொடுக்கல அப்படின்னாலும் ஹியூமன் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுடைய கேம் மூலமா சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க சீசன் 2 பொறுத்த வரைக்கும் யார் யார் கண்டஸ்டண்டா வந்தாங்க, எப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் வந்து சம்பாதிச்சாங்க, ரைட் நோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து இதை நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கே ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே பெருசா அமையலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் அங்கங்க இருக்கு. நான் நினைச்ச மாதிரி தான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்ணத்தையும் கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்ஜி ரோகிணி டாக்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.